Hi Chello, good morning. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமீர் சுகி vlogs. இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக ஊட்டிக்கு ட்ரிப் போயிருக்கோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அன்னபூர்ணால சாப்பிடலன்னா எப்படி? ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அன்னபூர்ணால ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பெஷலாக இருக்க சாம்பார் இட்லி, மினி இட்லி, மசாலா தோசை எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். Hello, hi. என்ன பண்றீங்க லட்டு? பூரி செய்யப்பா. சாம்பார் இட்லி சொல்லியிருக்கேன். அண்ணா எல்லாம் ரெடியா? தன்வி இந்த சீரியல் வாழ்க்கை எப்படி மாத்தி இருக்கு பாருங்க. ஊட்டி போறப்ப கூட சீரியல் பாக்குறது இங்க தான் பாக்குறேன். ஹில்ஸ் போகிறப்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். எங்கள் எல்லாருக்குமே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சம்ஹவ் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். அந்த பார்க்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மாதிரி போட்டு நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் வேணும்னா. பட் நாங்கள் அதை பெருசாக ட்ரை பண்ணலை. இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலா, சில்லுன்னு இருக்கு. அப்புறம் வெயிலும் அடிக்குது, செமையா இருக்கு. ஆமா, நிறைய டைம் ஊட்டி தனியா வந்திருக்கோம். பட் ஃபேமிலியா வரப்போ ஒரு ஹாப்பி தான். டீ பார்க்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வளைச்சு போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் நினைக்கிறேன். இந்த வந்து போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது பெட்டரா இருக்கும் இந்த இடத்துல. நாங்களும் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். டீ பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி காஃபி டீ கடை இருக்கு, மசாலா டீ, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டே லொகேஷனுக்கு போயிட்டோம். இங்கதான் நம்ம தங்க போற வில்லா. இங்க இருந்து நம்மளுக்கு வியூ பாயிண்ட் இப்படிதான் இருக்கு. டீ பார்க்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல இந்த வில்லா இருக்கு. இந்த வில்லாவோட பேர் வந்துட்டு ராக் வில்லா. வெளியே இந்த மாதிரி ஒரு லான் செட்டப் பிளஸ் பார்பிக்யூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹால், அதுக்குள்ள இன்னொரு குட்டி ஹால் மாதிரி வித் டிவியோட இருக்கு. அந்த ஹால்லேயே வந்துட்டு ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக கீழே ஒரு ஹால், சிட் அவுட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்கு. இங்கே ஹாலில் இருந்தே நமக்கு வந்துட்டு ஸ்டேர்ஸ் போகிற மாதிரி இருக்கு. மேலே மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் இருக்கு வித் பால்கனியோட. கீழே வந்து கிச்சன் இருக்கு. பட் நமக்கு அது அக்சசபிளாக இருக்காது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன தேவையான எல்லாமே அவங்க குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஹவுஸோட வியூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த வில்லா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கசினுக்கு தெரிஞ்சவங்களோட வில்லா. ஸோ அதனால வந்துட்டு எங்களால் 16 பீப்புள் அடல்ட்ஸு ப்ளஸ் 4 சில்ட்ரன்ஸ் அக்காமடேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நார்மலாக கொடுக்கறது வந்துட்டு ஒரு 13 பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த வில்லா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வில்லா ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே இல்லாதனால ரொம்ப காமிங்காக இருந்தது. வந்தோன்னே ஃபஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு மெனு நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லஞ்சுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காக கேம்ஸ் வச்சுருந்தோம். அதில் அடல்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஹஸ்பண்ட், அவங்கவுங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும். அந்த வீடியோவை பாருங்கள், சூப்பர் ஃபன்னாக இருக்கும். நீங்க இப்ப சொன்ன ரெண்டாவது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களா இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த யங் கப்புள்ஸ் தான் கொஞ்சம் சொதப்புனாங்க. பட் வி ஆர் வெரி ஹாப்பி.
கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் அப்படியே ஒரு சின்ன வாக் எடுத்துக்கிட்டோம். வந்துட்டு பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்பிக்யூ வந்துட்டு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது. அடுத்த நாள் காலையில சிம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். ஒரு வாக்கிங் போறதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேஸா இருக்கும். ஃபுல் ஸ்ட்ரெச் நடத்திட்டு வந்தோம்னா, இங்க இருக்க எல்லாமே கவர் பண்ணிரலாம். நெறைய விஷயங்கள் இங்க இருந்துச்சு. லைக் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பெடல் போட்டிங், அதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸ் இந்த மாதிரி நெறைய விஷயம் இங்க இருந்தது. ஓவரால் இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா நாங்க சுத்தி பார்க்கறக்கோ, அந்த மாதிரி விஷயத்துக்கோ வந்துட்டு நாங்க வந்து ப்ரையாரிட்டி குடுக்கல. அத தாண்டி எல்லாரும் ஒண்ணா எப்படி இருக்கலாம்? ஒண்ணா எப்படி ஃபன் பண்ணலாம்? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ட்ரிப் முழுக்கவே இருந்தது. தனியா போறப்ப என்னதான் அது ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு அனுபவம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு குரூப்பா போறது வந்துட்டு, நம்ம சின்னதுலேருந்து பழக்கப்பட்ட விஷயம் வந்துட்டு ஆக்சுவலா இதுதான் நெனைக்கிறேன். எப்பவுமே ஒரு குரூப்பா பஞ்ச் ஆஃப் பீப்பிளோட போறது. இப்படி போறப்போ வந்துட்டு எல்லா கிட்டுமே வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து பேசுறது, பழகுறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எங்க ட்ரிப் இதோட ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.